தங்க நகை கடனில் 9 முக்கியமான புதிய விதிமுறைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ. இனிமேல் நம்ம நினச்ச நேரத்திற்கு நினச்சபடி தங்க நகை கடன் நமக்கு கிடைக்குமா? கோல்டு லோன் வாங்கும்போது என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும்? இந்த ஒரு காரணத்துக்காக பேங்க் நமக்கு ஒவ்வொரு நாளும் 5000 ரூபாய் கொடுக்கணும். அது எதற்காக? இந்த தங்கத்திற்கான ஆதாரம் என்ன? தங்கத்தை எப்போ வாங்குனீங்க? தங்கத்தின் எடை என்ன? தங்கத்தின் பியூரிட்டி என்ன? இப்படி கிட்டத்தட்ட 9 விதமான புதிய விதிமுறைகளை ஆர்பிஐ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் சாமானிய மக்களாகிய நமக்கு தங்க நகை கடன் மூலமாக பலன் இருக்கா அல்லது இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நம்பர் 1, எல்டிவி, அதாவது லோன் டு வேல்யூ 75% சொல்லியிருக்காங்க. தங்கத்துடைய மதிப்பில் இருந்து 75% மட்டுமே உங்களுக்கு கடனாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக 10,000 மதிப்புடைய தங்கத்திற்கு 7,500 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, நகையாக கொண்டு போய் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கிட்ட போய் அடமானம் வைக்க எடுத்துகிட்டு போனால் இந்த நகையை எப்போ வாங்குனீங்க, எங்கே வாங்குனீங்க, அதற்கான ப்ரூஃப் கொடுங்க, ரிசிப்ட் கொடுங்க, பில்லு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கான கடனை கொடுப்பாங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி நகைகளை வச்சுருப்போம். அதற்கான ப்ரூஃபுக்கு நம்ம எங்கே போவோம்? நம்ம கிஃப்ட் வந்த தங்கத்திற்கு அது எழுத்து வடிவிலேயோ ஆதாரம் நிச்சயம் வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கடன் கொடுக்கணும்னு ஆர்பிஐ ரூல்ஸில் இருக்குது. சப்போஸ் தங்க நகைக்கான சரியான ஆதாரங்கள் இல்லை என்றால் நகைக்கடன் நிராகரிக்கப்படும். நம்பர் 3, பியூரிட்டி சர்டிஃபிகேட். நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கொடுத்தாலும் அந்த நகைக்குரிய பியூரிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். பியூரிட்டி மீன்ஸ் அந்த நகையுடைய எடை என்ன, அந்த நகையில் எவ்வளோ ஸ்டோன் இருக்குது, ஏதேனும் குறைபாடு அந்த நகையில் இருக்கா, அதனுடைய மதிப்பு என்ன, இப்படி உள்ள சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அது மட்டுமல்ல, அந்த நகையோட ஃபோட்டோ எடுத்து வங்கி உரிமையாளர்கிட்ட நம்ம சென்ட் பண்ணணும். நம்பர் 4, எலிஜிபிலிட்டி. 22 கேரட் ஆபரண தங்கத்திற்கு மட்டும்தான் லோன் வழங்கப்படும். நகை கடைகளில் வாங்கும் தங்க நாணயத்திற்கு கடன் கிடையாது. பேங்க்ல இருந்து வாங்கிய தங்க நாணயத்திற்கு மட்டும்தான் கடன் வழங்கப்படும். நம்பர் 5, கோல்டு வேல்யூ ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 கேரட் தங்க நகை வச்சுருந்தீங்கன்னா அது 22 கேரட் ஆபரண தங்கத்திற்கு கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு தங்க நகை கடன் வழங்கப்படும். நம்பர் 6, தனி ஒரு நபருக்கு 1 கிலோ தங்கம் வரை மட்டும்தான் அடமானம் வைக்க முடியும். நம்பர் 7, வெள்ளி நாணயத்திற்கு கடன் வழங்கப்படும். அதன் தூய்மை 925 இருக்கும் பட்சத்தில் கடன் வழங்கப்படும். நம்பர் 8, கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கட்டாயம் இடம் பெற்றிருக்க வேண்டும். நம்பர் 9, தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய 7 நாளைக்குள் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திரும்பி தந்துவிட வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு செலுத்த வேண்டும்.